இந்த காலையில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நான் பேச போகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அதில் முழுவதும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தால் 23 வசனங்கள் இருக்கிறது. அந்த 23 வசனங்களிலிருந்து நான் பேச போகிறேன். அதில் இந்த 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரையாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள். 18ஆம் வசனத்தில் அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரையாவது குமார்த்திகளையாவது தப்பு வைக்க மாட்டார்கள். 20ஆம் வசனத்தில் நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அல்லாமல் குமாரரையாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த 3 வசனங்களில் முக்கியமாக சொல்லப்பட்ட 3 பேரை பற்றி வருகிறது. நோவா, தானியேல், யோபு. இவர்கள் 3 பேரும் தங்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அல்லாதபடி தங்களுடைய குமாரனையாவது குமார்த்திகளையாவது தப்பு வைக்க மாட்டார்கள். அதில் 20ஆம் வசனத்தில் குமாரனையாகிலும் குமார்த்தியாகிலும் என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தப்பு வைக்க மாட்டார்கள். ஆனால் இப்படி சொல்லப்பட்ட அந்த வேத பகுதியிலேயே 22ஆம் வசனத்தில் பார்த்தால் ஆகிலும் இதோ அதில் தப்பி மீதியாகிய வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரர்களும் குமார்த்திகளும் சிலர் இருப்பார்கள். அப்ப இவர்களால் முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதில் சிலர் தப்பி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமார்த்திகளும் சிலர் இருப்பார்கள். இந்த வசனத்திலிருந்து இந்த காலையில் இந்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் தப்புவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி அவர்கள் தப்பினார்கள் என்று நாம் இந்த 3 பேரை பற்றி வாசிக்கிறோம். அதே சமயத்தில் இந்த 22ஆம் வசனத்தில் தப்புகிற சில குமாரரும் குமார்த்திகளும் இருப்பார்கள். அதனால் இந்த காலையில் அவர்கள் தப்புவார்கள், தப்பினார்கள், நாம் தப்புவோமோ என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். அதாவது இந்த மோசே, அதாவது ஆரோன் சாமுவேலை பற்றி 99ஆம் சங்கீதத்தில் போன வாரத்தில் நான் படித்து கொண்டிருந்தோம். அவர்கள் ஜப வீரர்களாக இருந்தாலும் அதே சமயத்தில் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டாலும் அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு நீதியை சரி கட்டினார். அவங்க அநீதி செய்தாங்க என்றாலும் மன்னிக்கிற தேவனாக இருந்தார். இன்றைக்கு இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது 3 பேரை பற்றி வாசிக்கிறோம். நோவா, தானியேல், யோபு. இந்த 3 பேரும் அவர்கள் தங்களை தப்பு வைப்பார்கள். அவங்க தப்பு வைத்தாங்க என்பதை பழைய ஏற்பாடு சரித்திரத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் அவருடைய குமாரனும் குமார்த்திகளும் இவர்களால் தப்பு வைக்கப்பட மாட்டார்கள். குமாரனையாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள் சொன்னால் தப்பு வைக்கிறது இவங்க செய்கிற ஒரு காரியம் அல்ல, கர்த்தரே செய்கிற ஒரு காரியம். அதனால அவர்களில் மீதியாயிருந்து தப்பு வைக்கப்படுகிறவர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் என்று குமார குமார்த்திகள் என்று சொல்றது கர்த்தரே செய்த காரியம். அதனால நான் அவர்கள் தப்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தப்ப வைத்தார். ஆனால் நீங்களும் நானும் தப்புவோமா என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். எந்த காரியத்திலிருந்து இந்த 3 பேரும் தப்பினார்கள்? தப்புவதாக ஆண்டவர் சொல்லி அவர்கள் தப்பினார்கள். ஆண்டவர் இவர்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்து சிலரை தப்பு வைக்க பண்ணார் என்று சொன்னால் அவருடைய நீதியினாலே அவர்கள் தப்புவினார்கள் அப்படின்னு தான் அந்த 3 வசனங்களிலே பார்க்கும்போது தெரிகிறது. அவர்கள் தங்களுடைய நீதியினாலே தங்களை தப்புவித்தால் அல்லாமல் குமாரையாவது குமார்த்தியாவது தப்பி வைக்க மாட்டார்கள். அப்போ இந்த வேத பகுதிக்கு இன்னொரு தலைப்பு கூட சொல்லலாம். தப்புவதற்கு மனிதருடைய நீதி தேவை. அது இல்லை என்றால் அவர்கள் தப்ப மாட்டார்கள்.
அப்ப நீங்களும் நானும் இதை ஒரு முறை கூட ஆழமாய் பரிசோதிக்கிறதற்கு இந்த அதிகாரத்திலிருந்தே, அதாவது 1 முதல் 23 வசனம் வரையில உள்ள அந்த அதிகாரத்திலிருந்தே அதை 3 பகுதியாக நான் உங்களுக்கு பகுத்து சிந்திக்க விரும்புகிறேன். அதனால நான் தப்பினேனா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்காக. தப்பவில்லை என்றால் உடனே தப்பிடணும். தப்புறதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு காலத்தில் நீங்கள் தப்பாமலே போனாலும் போயிடுவீங்க. எதிலிருந்து தப்ப வேண்டும் என்று கேட்டால், ஒன்று உலக அழிவிலிருந்து தப்ப வேண்டும். இந்த 3 பேரும் உலக அழிவிலிருந்து தப்பினார்கள். அப்புறம் ஆண்டவர் அந்த மீதியா இருந்து தப்பு வைக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருகிறாரே, அவர்களும் இந்த உலக அழிவிலிருந்து தப்பினார்கள். இன்னொன்று, மனிதர்கள் தப்ப வேண்டியது, அதாவது நித்திய அழிவிலிருந்தும் மனிதர்கள் தப்ப வேண்டும். அந்த 3 பேரும் நித்திய அழிவிலிருந்து தப்பினார்கள். அதிலிருந்து மீதியானவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரே, அவர்களுக்கு கூட இந்த நித்திய அழிவிலிருந்து அவர் தப்ப வேண்டும். நீங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரம் 29 வசனத்தை வாசித்தால், ஆபிரகாமை நினைத்து அந்த லோத்துவை சோதோமின் அழிவிலிருந்து ஆண்டவர் தப்பி போக பண்ணினார். அப்போ அந்த விசுவாசியுடைய சரீரம் உலகத்து அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளான இவர்களும் அந்த 3 பேரும் வெளியே வந்தவர்களும் உலக அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் தான் சரித்திரம். இரண்டாவது, நித்திய அழிவிலிருந்தும் அவள் தப்பி வைக்கப்பட்டதை போல நாமும் தப்பி வைக்கப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் பார்த்தால், அவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் அப்படி சொல்லி அந்த நித்திய அழிவாகிய தண்டனை அடைகிற அந்த நிலைமையிலிருந்து இந்த 3 பேரும் அப்புறம் சிலரும் வெளியே வந்தார்கள். இப்போ எனக்கு இந்த உலக அழிவிலிருந்தும் நான் தப்பு வைக்கப்படவில்லை, இன்னொன்று வரப்போகிற நித்திய அழிவிலிருந்து நான் தப்பிக்கப்படவில்லை என்று இந்த வேத பகுதியை நான் விளக்கம் சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால், இந்த 3 பேர் தப்பினார்ல, அவங்க உங்களுக்கு மாதிரியா இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் தப்பின சிலரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு, மீதியா இருக்கிறவர்கள. அதுபோல நீங்கள் ஏன் அந்த அனுபவத்துக்குள்ள வரக்கூடாது? அந்த நிலைமையில தான் வேறு செய்திகளை பேச ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த செய்தியை இந்த அதிகாரத்திலிருந்து பேசும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால நீங்கள் புரிந்து கொள்ளும்படியும் பேச நான் முயற்சிக்கிறேன். அதே சமயத்தில் நீங்களும் அதை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுடைய மனதை திறப்பாராக. அதில் 3 பகுதியாக சிந்திக்கும் போது, முதலாவது தப்பியது யார் யார், அதை பற்றி நாம் முதலாவது சிந்திக்கலாம். அதில் தான் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறத. தப்பினது யார் என்றால் நோவா, தானியேல், யோபு, அப்புறம் பேர் சொல்ல அந்த 22 வசனத்துல பேர் சொல்லப்படாத சிலர். அவங்க பேர் இல்லாதவங்க, பேர் சொல்லப்படாத சிலர். இந்த கூட்டத்தில் உங்களை பற்றி என்னை பற்றி சொல்ல முடியுமா? நான் நோவாவை போன்றவன், நான் தானியலை போன்றவன், நான் யோபுவை போன்றவன் என்ற நிச்சயம் இருந்தால் தப்புவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் தப்பிட்டேன், உலக அழிவில் இருந்தும் நித்திய அழிவில் இருந்தும் அப்படின்னு நான் சொல்லலாம். அதோட இந்த 22 வசனத்துல சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிலரை போல நீங்கள் நானும் மாறுவோம் என்றால் நாம் பாதுகாப்பா இருக்கிறோம், நமக்கு உலக அழிவும் இல்லை நித்திய அழிவும் இல்லை என்று சொல்லலாம். இங்கே பாருங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களை பற்றி தான் சொல்லியிருக்கு. தப்பினவர்களை பற்றி 3 பேர், நோவா, தானியேல், யோபு, இன்னும் பெயர் சொல்லப்படாத சிலர். அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எத்தனை லட்சமான ஜனங்கள் இருந்தாங்க. எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாகி வரும் பொழுது 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், பிள்ளைகள் அதிகம், பெண்களும் அதிகம். இப்பவும் அந்த கணக்கு பற்றி சொல்லலாம் இந்த எரேமியா ஊழியம் செய்த காலத்தில். ஆனால் 3 பேர் தான் தப்பி இருக்கிறாங்க. அப்புறம் சிலர் பேர் தப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா மற்றவங்களுடைய கதி என்னாச்சு? அவங்களை ஆண்டவர் அழிப்பார் என்று இதே புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை சங்காரம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் செய்யலாமா என்று கேட்டால், அதாவது நியாயத்தோடு ஆண்டவர் செய்தார் என்று 23 வசனத்தில் அந்த நடுப்பகுதியில் பார்த்தால், நான் அதில் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இந்த தப்பாத மக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை சங்கரிப்பார், அவர்களை அழிப்பார்.
உலக அழிவிலிருந்து காக்க மாட்டார், நித்தியமான அழிவிலிருந்து காக்க மாட்டார். அது ஆணோ பெண்ணோ பெரியவர்களோ சிறந்தவர்களோ அது விஷயம் அல்ல. ஆனால் இந்த 3 பேரை மாதிரியா பார்த்தீங்கல்ல, அந்த சிலரை மாதிரியா பார்த்தீங்கல்ல, அவங்களாம் தப்பு வைக்கப்பட்ட பொழுது நீங்க ஏன் தப்பு வைக்கப்படவில்லை, அவங்க நீதி செய்யும் போது நீங்க ஏன் நீதி செய்யவில்லை என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ கொஞ்சம் பேர் தான் தப்பி இருக்கிறாங்க. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் செய்த ஆரம்ப மலை பிரசங்கம் அதுல சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது, அதற்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சிலர் என்று சொல்றாரு. கேட்டுக்கு போகிற வழி மேல சொல்றாரு விசாலமா இருக்குது, அதுல நிறைய பேர் பிரவேசிக்கிறாங்க. அது ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு தொந்தரம் இல்லை, பாவத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜீவனுக்கு போற வழி இடுக்கமும் நெருக்கமா இருக்குது, இதுக்கு இந்த இடுக்கவும் வேண்டாம் எங்களுக்கு நெருக்கவும் வேண்டாங்க அப்படி சொல்லி இருக்கிறவங்க வெளியே நிற்கிறாங்க. ஆனா இது இடுக்கமும் நெருக்கமும் இருந்தா கூட நான் இந்த இடுக்கமான வழியில பிரவேசிக்கிறோம் அப்படி சொல்லி பிரவேசித்தவங்க சிலர் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இவங்க தங்களுடைய நீதியினால தப்பு வைக்கிறார்கள். ஆனால் அந்த குமாரர் குமார்த்திகள் நீதி இல்லாதபடி அவங்க தப்பு வைக்கப்படாமல் போகிறார்கள் என்று சொல்லப்படும். சரி, மனித வாழ்க்கையில நீதி உள்ளவர்களா இல்லாதவர்களா என்று கேட்டால் ஆதாமுக்கு பிறந்த யாரும் அநீதி செய்தவங்க தான் நீதி இல்லாதவங்க. அதனால நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததும் சிலுவையில பாடுபட்டதும் எதற்கென்று கேட்டால் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்துல விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நம்முடைய ஆண்டவர் ஏன் மரித்தார் என்று கேட்டால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்கள்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம், வேற சுவிசேஷம் இல்லை. இந்த சுவிசேஷத்தில் இணைந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர் 10:9 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினார் என்ற உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் உலக அழிவிலிருந்தும் பாதுகாப்பு, நித்தியமான நரக தண்டனையாகிய அழிவிலிருந்தும் பாதுகாப்பு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தான் இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப இந்த 3 பேர் நோவா, தானியேல், யோபு சிலர் வெளியே வந்தாங்களே, அவங்க எல்லாரும் இந்த நீதியை பெற்று கொண்டாங்க. எங்க நீதி கந்தையா இருக்கிறது, அழுக்கா இருக்கிறது, இந்த நீதியை கொண்டு நாங்கள் பரலோகத்தில் போக முடியாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவரே நமக்கு தேவனால ஞானம் நீதி மீட்புமானார். ஆண்டவர் இயேசுவே நீர் தான் என்னுடைய நீதி அப்படி சொல்லி அவரை உள்ளத்துல எஜமானா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம உலக அழிவிலிருந்து நித்தியமான அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். அப்ப இவர்கள் தங்களுடைய நீதியினால அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் தப்பு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு கொடுத்த நீதியினால உலக அழிவுக்கும் நித்திய அழிவுக்கும் தப்பிக்கப்பட்டார்கள். அந்த நீதி மாத்திரமல்லங்க இங்க சொல்றது. இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல அவள் தங்கள் நீதியினால் தப்பிக்கப்பட்டார்கள் சொல்லும் பொழுது பெற்றுக்கொண்ட நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் ஜீவிக்கிறார்களோ அவ்வளவு காலத்துல நாங்கள் அந்த நீதிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நீதியின் மேல் நீதி நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை உலக அழிவிலிருந்து பாதுகாத்தார், நித்தியமான நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்தார். இந்த நீதியை நஷ்டப்படுத்த மாட்டோம், நீதியை அதிகப்படுத்துவோம் என்று அப்படி ஜீவித்திருப்பாங்க. அதனாலதான் அவர்கள் என்றைக்குமாக தப்புவிக்கப்பட்டார்கள், என்றைக்குமாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நோவாவை பற்றி வாசிக்கிற காரியத்தை பார்த்தீங்களா? நோவா அதாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் 8ஆம் வசனத்துல உன்னை எனக்கு முன்பாக நீதிமானை கண்டேன் என்று சொல்றார். 9ஆம் வசனத்துல உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்துல. 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
இன்றைய விட அன்றைக்கு இருந்த ஜனங்கள் இன்றைய குடும்ப கட்டுப்பாடு ஒன்று, அன்றைய குடும்ப கட்டுப்பாடு இல்லாத காலம். இதை விட எத்தனையோ மடங்கு ஜனத்தொகை உலகமெல்லாம் இருந்தாங்க. 8 பேரை வைத்துக்கொண்டு எல்லாரையும் தேவன் அழிச்சு போட்டாரே. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம் உயரம், அதாவது உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதற்கு மேலே 15 முழம் உயரம். உலகமெல்லாம் தண்ணீர் வந்த பொழுது யாராவது படைச்சாங்களா? ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டார்களே. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்களால் அழிக்கப்பட்டிருக்கிறாங்களே. இயற்கையின் மாற்றத்தினால, புயலினால, சூறாவளியினால, பேய் மழையினால் அழிக்கப்படுறாங்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால இவர்கள் ஒன்று சேதப்படாதபடி ஆண்டவர் காத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல உன்னை எனக்கு முன்பா இந்த பூமியில நீதிமானாய் கண்டேன் என்று சொல்றாரு. அப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் காண்கிறதை போல அவர்களை விசுவாசம் வைத்துக்கிற உங்களை நீதிமான்கள் என்று ஆண்டவர் காண்கிறார். அதோடு இந்த நோவா என்ன செய்தார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு எழுதிக்குதே. அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டும் தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஒரு நாளாகிலும் அந்த வாதனை இல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் அவருடைய பாவத்துக்கு அவன் உட்பட்டான் என்று பைபிள் சொல்லுதா? பானையில் இருந்தா தான் அகப்பையில வரும். அவன் நீதியை பிரசங்கித்தான். நீதியை பெற்றுக்கொண்டதுனால தான் நீதியை பிரசங்கிக்க முடிந்தது. நீங்க தேவ நீதியை பெற்றுக்கொண்டு அந்த நீதியை பற்றி சாட்சி சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மற்றவங்கிட்ட சொல்லுங்க. அது இல்லை என்றால் நீங்க தப்பு வைக்கப்பட்டீர்கள் என்று எப்படி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும்? அவன் நோவா என்ன செய்தார்? அந்த நீதியினால தன்னை காப்பாற்றினார். ஆனா அந்த அவனுடைய குடும்பத்தார் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க வரலாறு வருதே. அப்ப இந்த வசனம் தவற? அவர் அந்த நோவா தன்னுடைய நீதியினால தன்னை மாத்திரம் தப்பு வைப்பான், அவருடைய குமாரனையாவது குமார்த்திகளையாவது தப்பு வைக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது இப்ப சொல்லப்பட்ட சரித்திரம் அவங்கெல்லாம் மறைச்சு போயிட்டாங்க. இது எரேமியா காலத்துல இந்த 3 பேரும் கிடையாது. யாரு கிடையாது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்துல இந்த 3 பேருமே கிடையாது. அதாவது நோவா கிடையாது, அப்புறம் யோபு கிடையாது, ஒருவேளை தானியேல் இருந்தாரோ இல்லையே தெரியாது. இந்த 3 பேருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனால் இங்க சொன்ன சத்தியம் என்னவென்றால் அந்த நோவாவை போன்ற ஆட்கள் எரேமியா ஊழி செய்த காலத்துல இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய நீதியினால தங்களை தப்புவிப்பார்கள் அல்லாதபடி குமாரையாவது குமார்த்திகளாவது தப்பு வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வயிறு பசிச்சா நீங்க சாப்பிட்டா உங்க வயிறு திருப்தி ஆகும். ஆனா மற்றவங்க அதாவது இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க வயிறு பசிச்சு அவங்க சாப்பிட்டா அவங்க வயிறு திருப்தி ஆகும். பிள்ளைகளான உங்களுடைய வயிறு திருப்தி ஆகுறதுக்கு அம்மா சாப்பிட்டாங்க அவங்க வயிறு திருப்தி ஆயிட்டுன்னு சொல்லி நீங்க சும்மா இருந்தா உங்க வயிறு திருப்தி ஆகுமா? உங்க வயிற்றுக்கு நீங்க தானே சாப்பிடணும். அதுபோல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அப்பா ரட்சிக்கப்பட்டார், அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்ப குமாரையாவது குமார்த்திகளையாவது அவங்களுடைய நீதி தப்பு வைக்காது. நீங்க நீதியை பெற்றுக்கொண்டா தான் அது உங்களை தப்பு வைக்க. அப்படித்தான் சொல்றார். அதனால அவர் அந்த நோவா அவன் தன்னுடைய குமாரையாவது குமார்த்திகளை தப்பு வைக்க மாட்டான்னு சொன்னால் நோவாவை போன்ற ஆட்கள் தொன்று சரித்திரத்துல இருந்திருக்கிறாங்க. நோவா எத்தனையோ காலத்துக்கு முந்தி போயிட்டார். அப்புறம் உள்ள சரித்திரத்தை பார்த்தா நோவா என்ற பேர் இல்லாம இருக்கலாம். நோவாவை போன்ற ஜீவித்தை எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேணுமான நீதியை பெற்றுக்கொண்டு அந்த மாதிரி அவங்க நீதியை பிரசங்கம் பண்ணிட்டு அக்கிரம கிரியில கண்டு கேட்டு இதயத்தில் வாதிக்கப்பட்டு அந்த பாவத்துக்கு உட்படாமல் இருக்கட்டும், நான் நீதியை பெற மாட்டேன், பாவத்தை விரும்பி செய்வேன்னு சொன்னா நீங்க தப்புவிக்க மாட்டீங்க. நீங்க உலக அழிவிலிருந்து அவங்களை யாரும் காக்க முடியாது, நித்தியமான அழிவிலிருந்து காக்க முடியாது. அப்படித்தான பைபிள் சொல்லுகிறது. 2வது, தானியேல் இருந்தால் கூட அவனுடைய நீதியினால தன்னை தப்புவிப்பான தவிர தன்னுடைய குமாரனையாவது குமார்த்திகளையாவது தன்னுடைய குமாரனையாவது குமார்த்தியாவது தப்புவிக்க மாட்டான் என்று சொல்றாரு. தானியேல் ஒரு குடும்பஸ்தனா இல்லையா நமக்கு தெரியாதுங்க, பைபிள்ல எழுதப்படல. குடும்பஸ்தனா இருக்கலாம், குடும்பஸ்தன் அல்லாதவனா இருக்கலாம். ஆனால் அவனுடைய காரியத்தை பார்த்தவங்க அவனுடைய குமார்த்திகள் அவனுக்கு பெற்ற நீதி அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் எனக்கு வேணும் கேட்டிருக்கணும்ல. அவனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை பாருங்க. அவன்
உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால அவன் மேல சுமத்தத்தக்க ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உண்மையுள்ளவனா இருக்கிறான், ஒரு குற்றமும் அவன் மேல சுமத்த முடியாது. நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்க விரும்பினால் உங்க மேல யார் ஒரு குற்றமும் சுமத்தக்கூடாது. நீங்க விசுவாசியா இருக்கணும், தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டு இருக்கணும், அந்த நீதியை செய்யறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்க உண்மையுள்ளவர்களா இருப்பீங்க, போய் பித்தலாட்டம் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று, உங்கள் மேல யாரும் குற்றம் சுமத்த வேண்டிய ஒரு அவசரம் இருக்காது. நீதியை உங்கள் வாழ்க்கையில தருகிற தேவகுமாரனாகிய இயேசு அவர் உங்களுடைய நீதியாக மாறும்போது நீங்க நீதி தான் செய்வீங்களே தவிர அநீதி செய்ய மாட்டீங்க. அநீதி செய்கிறவர்களை ஆண்டவர் உலக அழிவிலிருந்து காக்க மாட்டார், நித்தியமான நரகதண்டனை அழிவிலிருந்து பாதுகாக்க மாட்டார். மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த யோபு பெட்டி வாசிக்கிறோமே, யோபு சாதாரண ஒரு மனிதன் என்று நாம் விளக்கம் சொல்லலாமா? யோபு ஒரு அருமையான பக்தன் அல்லவா? 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று யோபு பற்றி சொன்னதாக நாம் பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? அப்புறம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சாத்தானத்துல சொல்றார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் சொல்றார். 2வது முறையாக ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். தேவனிடத்துல நீதியை பெற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம் தாங்க உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களா இருப்பாங்க. ஆவியானவர், வேதம் எழுதின ஆவியானவர் அப்படி சாட்சி சொல்லுகிறார். ஆண்டவர் தேவகுமாரன் 2 முறை அவனை பற்றி சாட்சி சொல்லுகிறார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அப்படின்னு சொல்றார். அவன் அந்த நீதியை பெற்றுக்கொண்ட பொழுது இதுக்கு நான் நன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாழ்ந்தபோது என்ன சொல்றான் பாத்தீங்களா? 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் என்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டு விட மாட்டேன், என்னுடைய இருதயம் ஒருபோது என்னை நிந்திக்காது. இந்த நீதி எத்தனை பேருக்கு கிடைக்கல? அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கல, சினிமா நடிகர்களுக்கு கிடைக்கல, மதத்துல பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு கூட கிடைக்கல, நிக்கோதேமு போன்றவங்க குணப்படாத வரைக்கும் அந்த நீதி கிடைக்காம இருந்தாங்க, சகையை போன்றவங்க ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அந்த நீதி கிடைக்காம இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால வாழ்ந்த எனக்கு இந்த நீதியை தந்திருக்கும் போது இந்த நீதியை நான் விடுவேனா? இந்த நீதியை நான் கெட்டியாய் பிடித்து இதை ஒருபோது விட்டு விட மாட்டேன் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோமே. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களா? அந்த நீதி என்னோட மாத்திரம் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால நோவா என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக உலக அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேணும், நித்தியமான நரக தண்டனையில் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேணும், எல்லாரும் விசுவாசிங்கன்னு சொல்லி எல்லாரையும் விசுவாசத்துல கொண்டு வந்தானே. யோபு பார்த்தீங்களா? எல்லா நாட்களிலும் அந்த விருந்து செய்கிற பொழுது அதிகாலமே எழுந்து அவருடைய இலக்கத்தின்படி ஒருத்தர் கூட பிந்தி வர்ற கிடையாது, வராமல் இருந்தது கிடையாது, அதாவது கீழ்ப்படியாதவங்களா இருக்கவில்லை. எல்லாரும் அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்து இருதயத்துல தேவனை தூசித்திருப்பார்கள். பாவம் எப்பொழுது செய்யறோமோ அது தேவனை தூசிக்கிற ஒரு காரியம் அல்லவா? பாவத்துக்கும் விசுவாசிக்கு என்ன சம்பந்தம்? நீதியை பெற்றுக்கொண்டவன் பாவம் செய்வானா? பாவம் செய்யலாமா? கூடாது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய குடும்பத்தை முழுசும் ஆதாயப்படுத்தினான். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஒண்டி கட்ட விசுவாசிகளா இருக்கிறாங்க, அல்லது தங்களுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டோன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க, மனைவிமாரும் சரியில்லை, புருஷமார் கூட சரியில்லாம இருக்கிறாங்களே. அந்த யோபு பெட்டி ஏதாவது ஒரு தகராறு சொல்ல முடியுமா பைபிள்ல? ரொம்ப அருமையான ஒரு பக்தனா இருந்தானே. ஆனால் இங்கே எசேக்கியேல் சொல்லும் போது யோபு கிடையாது. ஆனால் யோபை போன்ற பக்தர்கள் அங்கே இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை தப்பு வைப்பால் தவிர தங்களுடைய குமாரையாவது குமார்த்திகளையாவது தன்னுடைய குமாரனையாவது குமார்த்தியாவது இந்த யோபு தப்பு வைக்க முடியாது. யோபு ரட்சிக்கப்படுவது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவருடைய மனைவியார் ரட்சிக்கப்பட வேண்டிய தனிப்பட்ட விஷயம், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டிய அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதே போல நோவா, அதாவது தானியேல் அவர் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருடைய மனைவி இருந்தால் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டியது தனிப்பட்ட விஷயம். அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ குமாரர் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய தனிப்பட்ட விஷயம். குமாரத்தியை ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ரட்சிக்கப்படாத ஒருத்தரையும் ஆண்டவர் சபையில் சேர்க்கிறது கிடையாது. ரட்சிக்கப்படாத ஒருத்தரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போறதே கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லுவது என்ன? லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்துல பாவ மன்னிப்பு. ஆண்டவர் பாவ மன்னிப்புக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்முடைய ஆத்மாவின் பாவத்தை போக்குற ரத்தமே. ஆண்டவர் ரத்தம் சிந்தினதுனால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வழி இருக்கிறது. இந்த குமார்த்திகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற குமார்த்திகளை பார்த்தீங்களா? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது
இந்த நரிக்குறவ பெண்கள் கூட பரவாயில்ல. அது மாத்திரமில்லை, இந்த என்ன சொல்றது, நம்முடைய மாநில இந்தியாவிலேயே ராஜஸ்தான் மாநிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அலங்காரம் அவ்வளவு பண்ணுவாங்க. அது அவங்களுடைய என்ன கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நாட்டு பழக்கம். ஆனா பைபிள் நாட்டு பழக்கத்துக்கு ஒத்து வராது. பைபிளுக்கு நீங்க திரும்பணும், உங்களுக்காக பைபிள் திரும்பாரு. சில இடங்களில் போகும்பொழுது என்ன இந்த மாதிரி விசுவாசிகள் என்று சொல்றவங்க இந்த மாதிரி நகைகளை போட்டுக்கொண்டு அலங்காரமான நகைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் பேசுறது உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம அலங்காரம் என்று சொல்ல வேண்டியது ஆத்மீக அலங்காரம். தகுதியான வஸ்திரத்தை தான் உடுத்த வேண்டும். தகுதியான நிலைமையில தான் உலக மக்கள் மத்தியில வாழ வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் சில கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஒரு 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 பெண் திருமணம் ஆனாலா இல்லையான்னு கண்டுபிடிக்க மரியாதைக்கு ஒரு தாலி போடுற பழக்கம், அது தவறு எவனும் நிரூபிக்க முடியாது, வேதத்தில் நிரூபிக்க முடியாது, சரித்திரத்தில் நிரூபிக்க முடியாது. அது நாட்டு கலாச்சாரம். ஆனா மற்றபடி அழகுக்காக போடுகிற காரியம் என்ன? இங்க பாத்தீங்களா, இந்த பெண் பிள்ளைகள் ஏன் மனம் திரும்பாம இருக்கிறாங்க, இந்த குமார்த்திகள் ஏன் மனம் திரும்பாம இருக்கிறாங்க, இந்த தனிப்பட்ட ஒருத்தர் ஏன் மனம் திரும்பாம இருக்கிறான், இந்த தனிப்பட்ட ஒரு பிள்ளை ஏன் மனம் திரும்பாம இருக்கிறான்? இவங்களுக்கு என்ன சாட்சிகள் இல்லையா? இந்த நோவா இல்லையா, தானியல் இல்லையா, யோபு இல்லையா? நீங்க வேணுமானா இருந்துட்டு போங்க. அந்த தப்பிட்டு வர்ற சில குமார்த்தி வேணுமானா இருந்துட்டு போங்க. நாங்க அப்படி இருக்க மாட்டோம்னு சொன்னா ஜாக்கிரதை. என்ன உலக அழிவு எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு உலகத்துல ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல பாருங்க எவ்வளவு பயங்கர சம்பவங்கள் நடக்குது. நமக்கு நடக்காதா? நிச்சயமான அழிவு எப்பொழுது உலகம் அழியும் சொல்ல முடியாது, திடீரென்று அழியாதா? அதனால இதுல இருந்து தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு அவசரமான காரியம். அவர் மாத்திரம்தான் தப்பி வைப்பார்கள். ஆனால் சிலர் தப்பி வெளியே வராங்க, இவங்க நீதியினால தப்பி வைத்தார்கள் என்று வருகிறது. இந்த தப்பி வருகிற ஆட்களை பற்றி நான் வாசிக்கும் போது அந்த 22வது வசனத்துல பாருங்கள், ஆகிலும் இதோ அதுல தப்பி மீந்தியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற, அப்படின்னா அவங்களே வர்றதுல கொண்டு வரப்படுகிற ஆண்டவரே அவர்களை கொண்டு வர்றார். குமாரரும் குமார்த்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு அந்த வசனத்திற்கு பின்பு தேற்றப்படுவீர்கள். 23வது வசனத்தில் அவர்கள் மார்க்கத்தையும் கிரியையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவா இருப்பார்கள், தேற்றப்படுவீர்கள், தேற்றரவா இருப்பீர்கள் சொல்லும் போது இவங்க குமார்த்திகள் தான். சொல்ல போனால் யோபுவை போன்று அல்லது நோவாவை போன்று தானியலை போன்று உள்ளவர்கள் கூட அல்ல, இப்ப வந்திருக்கிறாங்க. அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய கிரியைகளையும் பார்க்கும்போது ஏற்கனவே விசுவாசிகளாக இருக்கிறவங்க தேற்றப்படுறாங்க, அவங்க தேற்றரவாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அவங்களுடைய மார்க்கம் என்ன? நீங்க பைபிள பாத்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, உலக அழிவிலிருந்தும் நித்திய அழிவிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவங்க, அவங்களுடைய மார்க்கம் பைபிள்ல சொல்லப்பட்டது ஜீவ மார்க்கம், ஞான மார்க்கம், சத்திய மார்க்கம், செம்மை மார்க்கம், நீதி மார்க்கம். இத்தனை மார்க்கத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. நாங்க இனிமே ஜீவ மார்க்கத்தை தான் நம்புவோம். ஞான மார்க்கத்துல சேரும்போது ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். சத்திய மார்க்கத்துக்குள்ள வரும்போது சத்தியத்தை கீழ்ப்படிவோம். செம்மை மார்க்கத்துல வரும்போது இனிமே செம்மையற்ற காரியங்களை விட்டு விடுவோம். நீதி மார்க்கத்துக்குள்ள வருவோம், இனிமே அநீதியான காரியங்களை ஒன்றை செய்ய மாட்டோம்னு சொல்லி மிக பெரிய தீர்மானத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. ஆகவே அவருடைய மார்க்கத்தினால நீங்க தேற்றப்படுவீங்க, தேற்றரவா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றார். அவருடைய கிரிகள் என்ன என்று கேட்டால் 61 அதாவது ஏசாயா 61:8 வாசிக்கும் போது அங்கே நான் அவருடைய கிரிகளை உண்மையாக்கி, இந்த வர்ற தப்பி மீந்து வர்றாங்களே, ஆண்டவரால் கொண்டு வரப்படுறாங்களே, இவங்க தவறான மார்க்கத்தை அடியோடு விட்டு விட்டு ஞான மார்க்கத்தை, ஜீவ மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை, செம்மை மார்க்கத்தை, நீதி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறாங்க. இதனால ஏற்கனவே விசுவாசிகளா இருக்கிறவங்க அவங்களுடைய மார்க்கத்தினால தேற்றப்படுறாங்க, தேற்றற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அவருடைய கிரிகளை ஆண்டவர் உண்மையில கிரிகளை மாற்றுறாங்க. அதனால மற்றவங்களால தேற்றப்படுறாங்க, இவங்களால மற்றவங்க தேற்றப்படுறாங்க. ஆண்டவர் நம்முடைய கிரிகளை உண்மையாக்குறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க அவடத்துல வாங்க, நீங்க அவடத்துல வந்து அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டால் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாது, இப்படி நல்ல கிரிகளை நான் செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக சொன்னா பழையது போயிட்டு எல்லாம் புதிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்க நான் பார்க்க முடியும். அப்போ அந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றம். அவங்க தப்பிச்சிட்டாங்க. இனி அவங்களுக்கு உலக அழிவும் கிடையாது, நித்தியமான அழிவும் கிடையாது. இந்த தப்பி மீண்டு கொண்டு வரப்படுறாங்களே அவங்களுடைய மார்க்கத்தை பாருங்க, அவங்களுடைய கிரிகளை பாருங்க. இதனால நாம தேற்றப்படுவோம், அவங்க நமக்கு தேற்றரவா இருப்பாங்கன்னு சொல்றது ஆச்சரியமான காரியம் இல்லையா? இப்படி வந்தவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பி போகாமலும், இனி எந்த காரணத்தை கொண்டு வழிதப்பி போக மாட்டாங்க. என்ன சோதனை வந்தாலும் பாடு வந்தாலும் தாங்கள் எல்லா மீறுதலாலும் இனி அசூசிப்படாமல், ஏன்னா முதல்ல அசூசிப்பட்டிருக்கிறாங்க, இனி எல்லா மீறுதலாலும் இனி அசூசிப்படாமல் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப இவர்கள் இனி ஒருபோதும் தேவனுடைய வழி விட்டு வழித வரமாட்டார்கள். இன்னொன்று, இனி போன நாட்கள்ல எல்லா மீறுதலாலும் தங்களை அசுத்தப்படுத்திக் கொண்டாங்க பாத்தீங்களா, இனி ஒரு மீறுதலாலும் தங்களை அசுத்தப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் எங்களை உலகழிவிலிருந்து பாதுகாத்தார், நிச்சயமான நரகழிவிலிருந்து பாதுகாத்தார். அதற்கு அவரே எங்களுக்கு நீதியாக மாறினார், எங்களுக்கு நீதியை தந்தார், எங்களுக்கு நல்ல மார்க்கத்தை வெளிப்படுத்தினார், நல்ல கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கினார். நாங்க ஒரு காலத்துல மற்றவங்களை புண்படுத்துறவளா வேதனைப்படுத்துறவளா இருந்தோம், நாங்க இப்போ மற்றவங்களை தேற்றுவளா மாறுவோம் என்று அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டார். இது முதலாவது தப்பின ஆட்களை பற்றி நான் படிக்கிற பாடம். ஆனால் தப்பக்கூடிய சூழ்நிலை இருந்தும் மாதிரி இருந்தும் தப்பாமல் போறாங்களே அவங்களை பற்றி வாசிக்கும் போது இதே அதிகாரத்துல யாரெல்லாம் தப்பாம போனாங்க தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிங்கன்னா மூப்பரில் சிலர். அப்புறம் நீங்க வாசித்தீங்களா 9ஆம் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி எத்தனைப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னால் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தில் இராதபடி அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்ற காரியத்தை ஜனங்கள் நம்பினால் அந்த ஜனங்களும் அழிக்கிறதாக ஆண்டவர் இங்க சொன்னதை நான் பார்க்கலையா? அந்த 10ஆம் வசனத்தில் அப்படியே அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள், தீர்க்கதரிசி இடத்துல விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியுடைய தண்டனையும் இருக்கும். அப்போ இங்கே அதாவது தப்புவிக்கப்படாமல் இருந்தவள் யார் என்று கேட்டால் அங்க சொல்லப்பட்ட இஸ்ரவேலுடைய மூப்பர். 2வது அந்த பொய் தீர்க்கதரிசி எரேமியா அங்க இருக்கிறார். எரேமியாவை ஆளுகை செய்து ஊழியத்துக்கு நியமித்திருக்கிற ஆண்டவரும் அங்க இருக்கிறார். எரேமியா அவங்க சட்ட பண்ணல, அவனை உண்டாக்கின ஆண்டவரையும் கொஞ்சமும் சட்ட பண்ணல. ஆனால் மூப்பர் என்ற போர்வையில் அங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி என்ற போர்வையில் அங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான். எரேமியா சொல்றதை கேட்காம இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்றதைத்தான் ராத்திரி பகலா கேட்கிறாங்க. இந்த ஜனங்கள் அதாவது தப்பு வைக்கப்பட்ட அந்த 3 பேரை பற்றியும் கவலைப்படுகிறது கிடையாது, அந்த தப்பு வைக்கப்பட்டு வெளியே வர்றாங்களே அவங்களை பற்றியும் கவலை கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி அவங்க சிந்திக்கிறது கிடையாது. நாங்க மூப்பரா இருப்போம், எங்களுக்கு கள்ள உபதேசம் இருக்கிறான், அவன் சொல்றதை கேட்பாது, நல்லதோ கெட்டதோ அதன்படிதான் அங்க செய்வோம்னு சொல்லி இருந்தான். இவங்க தப்பு வைக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்படி தப்பு வைக்கப்படாத இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்றதுக்கு முந்தி அந்த மூப்பரும் அவரிடத்துல இந்த பொய் உபதேச இடத்துல ஆலோசனை கேட்கிறவளும் அந்த பொய் தீர்க்கதரிசியும் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அது என்ன தெரியுமா? நடுவில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமாகிய இடர்களை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும். அப்போ இவருடைய இருதயமும் சரியில்லை, அவருடைய முகமும் சரியில்லை. இருதயத்துல அந்த நரகலான விக்கிரகத்தை நாட்டி இருக்கிறாங்க, அவருடைய முகம் அந்த
அக்கிரமத்துக்கு எதிராக நேராக அவருடைய முகம் இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி, அது நரகள் நாற்றம் பிடிச்சது இருதயத்தின் மேல் நாட்டி, தன் அக்கிரமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும். இதுதாங்க அந்த மூப்பருடைய நிலைமையும் அந்த தீர்க்கதரிசியுடைய நிலைமையும் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்னவென்றால், அவருடைய இருதயத்தில் அக்கிரமமாகிய இடரலை வச்சிருக்கிறாங்க. அதாவது நாற்றம் பிடிச்ச விக்கிரத்தை வச்சிருக்கிறாங்க. இருதயம் மோசம். அவருடைய முகம் எப்படி இருக்குது என்றால், அந்த இடர்களுக்கு நேராக, அந்த விக்கிரகத்துக்கு நேராக அவங்களுடைய முகம் இருக்குது. தேவனுக்கு நேராக இல்லை. அவருடைய இருதயம் சுத்தமா இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படி தப்புவிக்க முடியும்? இவங்க தான் அந்த நல்ல மாதிரியில ஃபாலோ பண்ணலையே, அதனால ஆண்டவர்களை விட்டு விட்டாரா? இவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்கிறார். 10ஆம் வசனத்தில், எந்த ஒரு தேசமும் அதில் உள்ள குடிகள் அப்படி பாவம் செய்தால், 10ஆம் வசனத்துடைய பின்பகுதியில், அந்த தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தேசமே பாழா போகும்ன்றார். 17ஆம் வசனத்தில், மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது நானே நாசம் பண்ணுவேன்னு சொல்றார். 19ஆம் வசனத்தில், மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரகத்தை ஊற்றும் போது. அப்போ ஆண்டவர் இங்கே அவள் மேல என்னுடைய உக்கிரகத்தை ஊற்றுவேன், அவளை நாசம் பண்ணுவேன், அவளை அழிப்பேன் என்று சொல்றார். இது யாரை பற்றி ஆண்டவர் சொன்னது? நோவாவை பற்றியோ தானியலை பற்றியோ அங்க சொல்லவில்லை. நோவாவை பற்றி அங்க சொல்லவில்லை. யோபு பற்றி அங்க சொல்லவில்லை. அந்த தப்பித்து வெளியே வந்த அந்த சிலரை பற்றி சொல்லவில்லை. அந்த மூப்பரை பற்றி, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி, அதோடு அந்த பொய் உபதேசியும் அவனுக்கு செவி கொடுக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் சரியில்லை அல்லவா? அந்த இருதயத்தில் அந்த அதாவது நாற்றமான விக்கிரகத்தை நீங்க நாட்டி இருக்கிறீங்க இல்லையா? அப்புறம் எல்லாருடைய முகங்களும் உங்களுடைய அந்த இடர்களுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க இந்த சாட்சிகளை கவனிக்க மாட்டீங்க இல்லையா? என்னுடைய ஊழியக்காரன் நீங்க அவன் சொல்றத கேட்கறது இல்லையா? என்ன நீங்க மதிக்கிறது இல்லையா? நான் உங்களை விட்டுருவேனா? உங்களை அழிப்பேன், உங்களை நாசம் பண்ணுவேன் சொல்றார். சொல்லிட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ள நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளை அனுப்பும் பொழுது எவ்வளவு அதிகமா சங்கரமாகும் பாத்தீங்களா? இந்த பாவம் செய்கிற, பாவத்தை பேணி வைத்து அதை உணராதிருக்கிற, அதை அறிக்கையிடாத அந்த மக்களை பற்றி ஆண்டவர் சொல்றார். எனக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4 விதமான தண்டனை, ஒரு தண்டனை இல்லை, 4 விதமான தண்டனை. ஒன்று பட்டயம், அதனால கொல்லப்படுவீர்கள். 2வது பஞ்சம், அதனால கொல்லப்படுவீர்கள், அழிக்கிறது உங்களை. துஷ்ட மிருகங்கள், அது உங்களை பீறி போடும். கொள்ள நோய்கள் உங்களை மாறிக்கொண்டு போகும். இந்த 4 தண்டனைகளையும் நான் அனுப்பும் போது அது எவ்வளவு சங்காரமாகும், எவ்வளவு சங்காரமாகும். அந்த பஞ்சம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பம் என்கிற ஆதரவுகோலை முறித்து பஞ்சத்தை அனுப்பி அப்படின்னு சொல்றார். மிருகங்களையும் நாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. மனுஷனை மாத்திரம் அவரை நாசம் பண்ணா போதாதான், மிருகங்களையும் நாசம் பண்ணுவேன்னு சொன்னா, இந்த மிருகங்களை அவங்களுக்கு போன காலத்துல உதவியா இருக்குது, இனி அவங்களுக்கு அதுவும் உதவியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒன்று அப்பமன் ஆதரவுகளை முறிக்கிறார். துஷ்ட மிருகங்கள், சாதாரண மிருகங்கள் அல்ல, கொள்ள நோய் நிறைய பேரை வாடிக்கொண்டு போகும். இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்புறதுக்கு என்ன காரணம்? இந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் மாற்றம் அடையவில்லையே, தங்களுடைய முகங்களில மாற்றம் அடையவில்லையே. அதனால ஆண்டவர் இந்த தண்டனைகளை கொடுக்க போறதாக அவ்வளவு தெளிவா சொல்றார். சரி, இந்த தப்பானவருடைய உலக நிலைமையும் நித்திய நிலைமையும் நாம் இந்த பகுதியில நாம் சிந்திக்கும் போது, அங்க பாருங்கள், அவங்களுடைய ஜபத்தை, இந்த அழிக்கிற காரியம் 2வது, அழிக்கிறதுக்கு முந்தி செய்யற காரியத்தை, இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மனுபுத்திரனை, இந்த மனிதர் தங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் தங்கள் இதயத்தின் மேல் நாட்டி
தங்கள் அக்கிரமமாகி இடர்களை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? இவங்க ஜெபமே பண்ணக்கூடாது. இவங்க ஜெபம் பண்ணா இந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டாலும் அவங்க நினைக்கிறது மாதிரி நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன். எப்படி உத்தரவு கொடுப்பேன் தெரியுமா? 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நீங்கள் பார்த்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படிக்கு அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரங்களை திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அதற்கு ஏற்றபடி உத்தரவு கொடுப்பேன் சொல்றாரு. அது எதிரான உத்தரவு. 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னிடத்துல விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை என் ஜனத்தில் இராதபடி சங்கரித்து போடுவேன். அப்ப ஒன்று ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார், இன்னொன்று அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால் அவருடைய ஜெபமே அவனுக்கு பாவமாக முடிகிற அளவிற்கு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு எதிர் உத்தரவு கொடுப்பார். ஒருவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 28:5-6 வாசிக்கும் போது, அங்கே சாமுவேல் தன்னுடைய சவுல் ராஜா தன்னுடைய கடைசி நாட்கள்ல எதிரிகள் எல்லாம் வந்து சூழ்ந்த போது அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அவன் நினைச்சதில்லை, நான் பெரிய ராஜா, எனக்கு பெரிய இராணுவம் இருக்கிறது, என்னுடைய எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளை முறியடிக்கக்கூடிய பலம் இருக்குது என்று அவன் நினைச்சிருந்தான். ஏனென்றால் அவன் ராஜா வந்த போது ஒரு பெரிய வெற்றி பெற்றான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கூட இருந்ததுனால. அதற்கு பிற்பாடு உள்ள எல்லா நாட்களிலும் அவன் தேவ சித்தத்துக்கு வெளியே போய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதுக்கு எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளவு தீமையெல்லாம் செய்தான். அதனால் ஆண்டவர் அவன் மேல கோபமாகி அவனுக்கு எதிரியாக ராஜாக்களை அனுப்பினார். அவங்க வந்துட்டாங்க, இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அப்போ ஜெபத்துக்கு அவன் போய் எனக்கா ஜோமணி பதில் சொல்லுங்க சொன்ன போது ஆண்டவர் ஊரிமினாலும் துமிமினாலும் அவனுக்கு பதில் கொடுக்கல. பதில் கொடுக்கலைன்னா நிலைமை என்னாச்சு? அவனுடைய இருதயத்தின் தத்தளிப்பு நீங்காம அப்படியேதான் அவன் மறைச்சு போன வரலாறு பைபிள்ல வருது. அப்ப ஜெபத்துக்கு பதில் வர வேண்டியதனுடைய அவசரத்தை நீங்க உணர்ந்தீங்களா? அப்ப இந்த தப்புவிக்கப்படாதவருடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்பட வருதில்லை. நீங்க ரட்சிக்கப்படலை, உங்களுடைய ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் கேட்கப்படலை. அப்படி சொன்னா நீங்க சொல்லலாம், எனக்கு நிறைய நன்மை வந்திருக்குது. நிஜம்தான், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, நன்றி எறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு தேவன் நன்மை செய்கிறார், நீதி உள்ளவர்கள் பேரும் அநீதி உள்ளவர்கள் பேரும் தேவன் மழையை பெய்யப்படுகிறார். அது உங்களுக்கு மாத்திரம் மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட செஞ்சிருக்கிறார். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன், என்னென்ன காரியத்துக்காக ஜெபிச்சேன், ஆண்டு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கறதில்லை. ஒருவன் அவருக்கு பிரியமா இருந்து அவருடைய சித்தம் செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அப்போதான் குருடனா இருந்து பார்வையடைந்தவன் சொன்னதாக நான் வாசிக்கிறோமே. அதனால ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. இன்னொன்று, அந்த தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். எந்த தண்டனைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அந்த 4 விதமான தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் என்ன பாவம் செய்தான்? அந்த காயின் தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டான். ஒரே பாவம் என்ன செய்தான்? ஆனா இந்த ஜனங்கள் எத்தனை பாவத்தை செய்ததாங்க? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போதாது, ஆண்டவர் திருப்தி அடைய மாட்டார், நீதி சரியாகாது. 4 தண்டனையும் ஆண்டவர் கொடுத்தே ஆக வேணும். அப்படி தண்டனை கொடுக்கும்போது நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் நீ பூமியில நிலையற்ற அழகிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதாங்க சொன்னார் அந்த காயினுக்கு. அவன் என்ன சொல்றான்? எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்றான். உலகமெல்லாம் அலைஞ்சு தெரிகிற காரியத்தை சகிக்க முடியாது. ஆனால் இந்த 4 பெரிய தண்டனை அவங்க எப்படி சகிக்க முடியும்? அதனால ஆண்டவர் இந்த 4 தண்டனை கொடுத்தே ஆவார். நீங்க புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய மிலாற்றினால உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று எரேமியா தீர்க்கத்தை சொல்றார். எரேமியா அங்க இருக்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு ஒன்று கூட செய்ய முடியலையே. அந்த பிள்ளைகள் எல்லாம் பசியினால சாகுறாங்க. அதாவது முதிர் வயதில் உள்ள கூட காலையும் கட்டி கையும் கட்டி ஏற தூக்கி வீசுறாங்க எதிரிகள்.
அதாவது அவங்க படாத துன்பமே கிடையாது. அவ்வளவு துன்ப அந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா நீ தூங்கவே மாட்டீங்க. தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தேவன் அவ்வளவு பயங்கரமான ஆக்கினையை கொடுத்தாரு. அதனால நான் தப்பு வைக்கப்படவில்லை, தப்பு வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படவில்லைன்னா நீங்க பயமில்லாம இருக்காதீங்க, துடிகரமா இருக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நீதியை விட்டு அநீதி செய்தால் அந்த அவன் அந்த பாவத்தில் சாவான், அவனுடைய நீதிகளில் ஒன்று நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தப்பினார்களே, அவர்கள் மூலமாக நான் படிக்கிற பாட நான் தப்ப முடியாதா? அந்த வேசியும், அதாவது ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்கள் கண்களுக்கு முன்னாலே அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. ஆனா நீங்கள் அவளை கண்டும் கூட அதற்குள்ள பிரவேசிக்கவில்லை என்று ஆண்டவர் சொன்னது நீங்க படிக்கலையா? மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அவள் நீதிமார்க்கு நான் பிரசங்கம் பண்றான் யோவான் ஸ்நானகன். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணல. ஆனால் வேசிகளும் ஆயக்காரும் தேவனுடைய இடத்துல பிரவேசிக்கிறாங்க, நீங்கள் கண்டும் பிரவேசிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பலத்த செய்களை கண்ட பட்டணம் மனம் திரும்பாமல் போன போது அவளை கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரசேனே, பெசாயிதாவே, உனக்கு ஐயோ, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அல்லவா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு வாசித்து புரிஞ்சு செயல்பட முடியாதா? நீங்க நான் சொல்றேன், நான் சொன்னது விளங்கலைன்னு சொன்னா நீங்க போய் இந்த அதிகாரத்தை 10 முறை படிச்சு பாருங்க. நிஜமா, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை இது எனக்கு அவசியம், நான் உலக அழிவிலிருந்து தப்ப வேண்டும், நித்தியமான அழிவிலிருந்து தப்ப வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கிறனால தப்பலாம்னு சொல்லி பைபிளே கிடையாது. ஒரு சபையில ஐக்கியமா இருக்கனால தப்பலாம்னு சொல்லி பைபிள் சொல்லவே கிடையாது. யூதாஸ் காரியத்து ஆண்டவரோட இருந்தான், சபையில கூட இருந்தான், ஆனால் அவன் தப்பலையே, அவன் நரகத்துக்கு அல்லமா போனான். 109ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க உலக அழிவுக்கும் போறதில்ல, நித்தியமான அழிவுக்கும் போறதில்லை. ஆண்டவர் உலக அழிவிலிருந்து பாதுகாக்கிறார், நித்தியமான அழிவிலிருந்து பாதுகாக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி அது நீதியாகவே இருக்கக்கூடாது, ரட்சிப்பில நிறைவேற பிரயாசப்பட வேண்டும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிக்கப்படுறவர்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சொல்லுங்க, அழிக்கப்படுறவர்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? அவங்கள தப்பு வைக்கிறவங்க ஆயுசு காலமா இருக்குது. நமக்காக சிலுவையில நம்ம மரித்தோம். பவுல் சொல்கிறார், உங்களுக்காக பவுலா சிலுவையில மரித்தான்னு கேட்கிறார். இயேசுனா அல்லவா சிலுவையில மரித்தார். அவர் ரட்சிப்பார், உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். இந்த மக்களை காப்பாற்றினார். இவங்க பிறந்தபோது விசுவாசியே இல்லையே, அந்த குமார்த்திகளும் பிறந்தபோது விசுவாசியே இல்லையே, அவங்க வெளியே வந்தாங்களே, அவங்க மார்க்கத்தை பார்த்தாங்களே, அவங்க கிரிகளை பார்த்தாங்களே, தேற்றப்பட்டாங்களே, அவங்க ஒருபோது இனிமேல் அந்த பழைய அசுத்தத்துக்கு போக மாட்டாங்களே, ஆண்டவர் புண்படுத்த மாட்டாங்களே, அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நான் அவங்களுக்கு பிதாவா இருப்பான்னு சொன்னாரு. உங்களை பற்றி எப்படி சொல்ல முடியாதா? சொல்லுவார். நான் தப்பு வைக்கப்பட்டேன், அக்கடியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா? தப்பு வைக்கப்பட்டதுனால தாங்க அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான். அவனுடைய ஊழியத்தினால மக்கள் ஆசிரியப்பட்டான். அவன் தப்பு வைக்கப்படவில்லைன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? அந்த அழுக்குவசரத்தோட பரலோகத்துக்கு போக முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? ஆராதனையை நடத்த முடியுமா? பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு அவசியம், தப்பிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆனால் இந்த வார்த்தைகளால் நம்ம ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாம். தானியேல், யோபு, அதுபோல அவர்களெல்லாம் தப்பி வைக்கப்பட்டார்கள். நோவா, அந்த சில குமார்த்திகள் தப்பி வைக்கப்பட்டார்கள். நீங்கள் நானும் தப்பி வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாதிரியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மூப்பர்களும் அந்த இஸ்ரவேல் சந்ததியாரும் அந்த பொய் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தங்களுடைய இருதயத்திலும் மாற்றமடையாமல், அதே சமயத்தில் தங்களுடைய முகத்தையும் தேவனுக்கு நேராக திருப்பாமல், ஆண்டவர் 4 விதமான தண்டனைகளை கொடுத்து அப்பம் என்கிற ஆதரவுகளை முறித்து, பஞ்சத்தை வருவித்து, கொள்ள நோய் அனுப்பி, திஷ்டர மிருகங்களை அனுப்பி, பட்டயத்தை அனுப்பி அவளை சங்காரம் பண்ணி அழித்து, இதெல்லாம் வேதத்தில் எச்சரிப்பாக எழுதப்பட்ட காரியம். இது நடந்தது, நடக்கும். ஆனால் நாம் ஏன் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது? நாம் ஏன் உலக அழிவிலிருந்து நித்திய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது? யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ அருமையானது.
என்னை அனுப்பினவரை என் பிதா என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்க்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உலக அழிவிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு, நித்திய அழிவிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அவருக்குள் அடைக்கலம் புகாமல், அவர் கொடுக்கிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல், அவர் கொடுக்கிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நான் உலக அழிவிலிருந்து தப்ப முடியுமா? நித்திய நரகதண்டலிருந்து தப்ப முடியுமா? தப்பினவர்கள் மாதிரிகளாக இருக்கிறார்களே. ஆண்டவரே, என்னை தப்புவியும், நான் தப்பி வைக்கப்பட விரும்புகிறேன், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உண்மை விசுவாசி என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இனி பாவத்திற்கு திரும்ப மாட்டேன். எனக்கு அந்த நாற்றமான விக்கிரகம் வேண்டாம். என்னுடைய முகத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். மற்றவருடைய ரட்சிப்பு உங்களுடைய ரட்சிப்பாக மாறும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு அவசியம் என்று உணராதிருந்தால் மற்றவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு பலன் அளிக்காது. மற்றவருடைய நீதி அவர்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தமாகாது. நான் தேவனுடைய நீதி ஏற்றுக்கொண்டேன், அந்த நீதியினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நீதியில் நீங்கள் திருப்தி அடையக்கூடாது. அந்த நீதியில் வளர வேண்டும், அந்த நீதியை பூரணப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவர் இருக்கிறார். அந்த தேவனுடைய மக்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். தப்பி வந்தவர்களும் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய மார்க்கம் சரி, அவருடைய கிரியைகள் சரி. உங்களுடைய மார்க்கம் சரியா? உங்களுடைய கிரியைகள் சரியா? அதற்காக கடைசி வரை நிலைநிற்பீர்களா? உங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்த அதை பற்றி நிச்சயம் உங்களுக்கு தருவார். அதை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த அனுபவம் இல்லை என்றால் நிச்சயமாக அழிவுக்கு தப்ப முடியாது. அது இன்றைக்கோ நாளைக்கோ வரலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாக எரேமியா இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது, நோவா இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது, தானியேலா இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது, யோபாவா இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் தப்பு வைக்கப்பட்டார்கள். அதனாலே அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். நீங்கள் போவீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு அதிகாரத்திலிருந்து தான் நாங்கள் பார்த்தோம். அதை விளங்க முடியாது என்று சொல்ல முடியாது. ஒருவேளை வீட்டில் போய் மறுபடியும் நாங்கள் சிந்திக்கும் போது தேவ ஆவியானவர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் 1 யோவானில் நாங்கள் வாசிக்கிறோம், அந்த உபதேசம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு உபதேசிக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதில்லை என்றே சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு மனதிற்கும் என்றால் நீதி எங்களுக்கு தேவை, உலக அழிவு எங்களுக்கு வேண்டாம், நித்திய நரகதனிலிருந்து நாங்கள் தப்பி வைக்கப்பட வேண்டும். அதற்கு இதே உலகத்தில் மாதிரிகள் இருந்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலும், இந்த காலத்திலும், இனி உள்ள காலத்திலும் நாங்கள் அந்த மாதிரிகளை பின்பற்றி நீதியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தப்பி வைக்கப்பட்டோம் என்ற நிச்சயத்தோடு வாழுவோம். நாங்கள் மற்றவர்களுக்கு தேற்றரவா இருப்போம். எங்களுடைய கிரிகள் சரி, எங்களுடைய மார்க்கம் சரி என்ற அந்த நிச்சயத்தோடு இங்கே வசனம் கேட்ட யாவரும் வாழ ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அந்த வசனம் கேட்ட எல்லாரும் பாவத்தில் படைக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியில் இல்லாமல் பல இடங்களில் பிரயாணம் போயிருக்கிற அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் காரியங்களை முடித்துக்கொண்டு எங்கள் மத்தியில் திரும்பி வர கிருபை எடுத்தலும். இன்றைக்கு ஆண்டவரை பல வருடங்களுக்கு பின்னால் முதல் முறையாய் அடியாருடைய மாமியார் இங்கே வந்து எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்க அவர்கள் கொடுத்த ஆயுசு காலத்துக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதாக பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி நிச்சயத்தை இன்னும் கூட நீர் உறுதிப்படுத்தினால் நல்லது. ஏனென்றால் பரம எஜமான் கோதுமை மணியைத்தான் களஞ்சியத்தில் சேர்ப்பாரே தவிர பதரை அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார். தூற்றுக்கூட அவருடைய கரத்தில் இருக்கிறது. மரங்களின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்ற வார்த்தை எச்சரிப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட யாரையும் ஆண்டவர் நரகத்தில் தள்ள மாட்டார். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களை அவர் நரகத்தில் தள்ளாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால இந்த உலகத்தில் இருக்கிற போது ஆண்டவரை மரணத்துக்கு முந்தி எங்களுடைய ரட்சிப்பை பற்றி, எங்களுக்கு கிடைத்த நீதியை பற்றி, நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த காரியத்தை பற்றி எங்களுக்கு உறுதியை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே எங்களை காத்துக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க, ஆண்டவரே நாங்கள் பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பாதபடி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இந்த வேத பகுதிகள், இந்த வேத ஆலோசனைகள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட முடிய மக்களை ஆசிரியம் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். மறுபடியும் நாங்கள் சாயங்காலத்தில் வேத பாட கூட்டத்துக்காக கூடுகிறோம். அந்த நேரம் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு திருநாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாக மையப்படட்டும். ஜெபம் கேட்டுபடிங்களா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமையோட பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்முடையவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.